Hi friends, welcome to Variety Samayal. இன்னைக்கு நம்ம Variety Samayalல பார்க்க போற ரெசிபி ஒரு வெரைட்டி ரைஸ்க்குல ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் கத்திரிக்காய் வறுவல். கத்திரிக்காய் வறுவல் எப்படி பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். Friends, நான் வந்து குண்டு கத்திரிக்காய் எடுத்துக்கேன். குண்டு கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கேன். 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கட் பண்ணதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டு நல்லா தண்ணியில போட்டு வச்சிடுங்க. வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நல்ல ஒரு நாப்கின்ல நல்லா தொடச்சி அந்த வாட்டர் எல்லாம் நீங்க எடுத்துடுங்க. இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. Friends, இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கேன். Next, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக எடுத்துக்கேன். இது ஒரு 2 டீஸ்பூன். நெக்ஸ்ட் மிளகு பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அரிசி மாவு வந்து பைண்டிங்காக எடுத்துக்கேன். இந்த கத்திரிக்காயில மசாலா நம்மளுக்கு நல்லா ஒட்டுறதுக்காக. இப்போ மஞ்சள் பொடி வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். Friends, இப்போ லெமன் ஜூஸ் வந்து நான் ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஒரு மசாலா பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. Friends, இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ இந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காவை நல்லா இப்படி கோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இந்த மசாலா ஒட்டியிருக்க தேவையில்லை. ரொம்ப ஒட்டியிருந்தால் உங்களுக்கு வேகாது. Friends, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மசாலா 2 சைடும் நல்லா தடவி வச்சுருங்க. நான் இதே மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இது அப்படியே ஊதட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். Friends, இப்போ பாருங்கள், இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு நம்ம மசாலா போட்டு வச்சது ஒரு 10 நிமிஷம் ஊதிருக்கு. இந்த சைடு நான் பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போதும். இப்போ இது ஒவ்வொரு பீஸாக இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. Friends, இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக நீங்கள் வறுத்து எடுக்கணும். நல்லா செவக்க வர வரைக்கும் வறுத்து எடுங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். Friends, இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம டேர்ன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். மசாலாலாம் ஒட்டி வந்திருக்கு. இப்போ இந்த சைடு டேர்ன் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே. Friends, இப்போ இந்த சைடு வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்ததுங்க. நான் மோஸ்ட்லி வந்து சாம்பாருக்கு தான் நம்ம கத்திரிக்காய் போடுவோம். கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நம்மளுக்கு போட்ட மசாலாலாம் எதுவுமே உடிதவே இல்லை. Friends, இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா அந்த மசாலாலாம் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டுட்டு உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணக்கூடாது. நமக்கு எண்ணெயிலேயே மசாலா எல்லாம் ஊறி இருந்ததும்
அதுக்காக ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நீங்கள் நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு மசாலாலாம் இந்த மாதிரி கத்திரிக்காயில் ஒட்டி நல்லா இப்படி கிறிஸ்பியாக நம்மளுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா நம்மளுக்கு மொதுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.